ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே, அத்தியாயம் 7. அந்த சின்ன வீடு நிறைய இருந்தது உறவுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டாரும் தான். ஒருவேளை நிச்சயம் பண்ணுற மாதிரி இருந்தால் இவர்கள் இல்லாமல் செய்தால் தேவையில்லாத பேச்சு வரும் என்று ஜீவமலர் நெருங்கிய உறவுகளை அழைத்து இருந்தாள். மாப்பிள்ளை வீட்டார் வந்ததும் உமாபதியும் ஜீவமலரும் வந்து முறைப்படி வரவேற்றார்கள். பிறகு உள்ளே அமர வைத்து தண்ணீர் கொடுத்துவிட்டு சற்று நேரம் பெரியவர்கள் தங்களுடைய சொந்தங்களை பற்றி சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். ஏன், பக்கா பிஸ்னஸ் மேன், சிட்டியில் பிறந்து வளர்ந்து படித்த ராம்பிரகாஷ் கூட அவர்களுடன் அமர்ந்து, எங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஊர்தான் ராமசாமி. ஆமாம், அவர் மனைவி பெயர் என்ன வசந்தா என்று மனைவியிடம் கேட்க, பூமதி என்றார் வசந்தி. ஆமாம், எனக்கு நல்லா தெரியும். அவர் என் பெரியம்மா மகனோட ஒன்று விட்ட மாமாதான் அந்த ராமசாமி என்றார். ஆமாம், என் சின்ன மாமனார் மகன்தான் அவர் என்றாள் ஒருத்தி. இப்படி பேச்சு செல்லம் வசந்தா ஜீவிக்கிட்ட பொண்ணை கூட்டிட்டு வாமா என்றார். தேவும் அவன் அண்ணன்களும் அப்பாவைத்தான் பே என்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். பிறகு இதுவரை ராம்பிரகாஷ் இப்படி உறவுமுறை தேடி சொல்லி அவர்கள் பார்த்ததே இல்லை. அதனால் தான் அப்படி பார்த்தார்கள். மகன்களை கண்ட ராம்பிரகாஷ், ஏண்டா என்னை இப்படி பார்க்குறீங்க என்று கேட்க, நாங்கள் தான் உங்களை கேட்கணும், அசல் கிராமத்துக்காரர் மாதிரி பேசுகிறீங்க என்று சொல்ல, நான் பிறந்து வளர்ந்தது சென்னையாக இருக்கலாம், ஆனால் என் வேர் என் மண் என் ஊர் தாண்டா, அதை மறக்க முடியாது, மாற்றவும் முடியாது என்றார். நல்ல வேளை தேவமலர் கையில் ஜூஸ் டம்ளர் கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தாள். கொடுத்த பின் உறவுக்கார பெண் அருகில் ஜமுக்காலத்தில் அமர்ந்தவள் நேரில் இருந்த தேவைத்தான் பார்த்தாள். இதுவரை தேவும் பெண்ணை போட்டோவில் பார்க்கலை. அதே மாதிரி தேவமலரும் மாப்பிள்ளையை போட்டோவில் பார்க்கலை. ஆனாலும் வந்திருந்த ஆண்களில் சின்ன வயதுக்காரன் அவன்தான் என்று நினைத்தவள் அவனைத்தான் பார்த்தாள். அதே நேரம் ஜூஸை கையில் வைத்தபடி தேவமலரைத்தான் பார்த்து கொண்டு இருந்தான். இருவரின் விழிகளும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. கலந்த விழிகளுக்கு ஒருவரை ஒருவர் பிடித்து போனது. காந்தம் கண்ட இரும்பாய் அவர்கள் கண்கள் ஒட்டி கொண்டது. அவர்களை சுற்றி இருந்த சொந்தக்காரர்களின் பேச்சு கூட அவர்களை தொல்லை செய்யலை. அமைதியாத்தான் இருந்தார்கள். திவ்யா கணவனிடம், தேவ பாருங்க, அப்படியே கண்ணாலேயே அந்த பெண்ணை முழுங்கிருவான் போல என்றாள். அவன் மட்டுமா, அந்த பெண்ணும் தான் பார்க்குது என்றான் ஜெய். திவ்யாவிற்கு சற்று பொறாமையாக இருந்தது. ஏனென்றால் இப்போ வரை அவள் வீட்டில் அவள்தான் அழகான பெண், நாத்தனார் கூட சுமார்தான். அதனால் ஒரு கர்ப்பம் அவளுக்கு எப்போதும் உண்டு. இப்போ இந்த தேவமலர் உண்மையிலேயே தேவலோகத்து மலர் போலதான் இருந்தாள். அழகான நீல வடிவில் இருந்த கண்களும், கண்ணை மூடும்போது குடையாய் சுருங்கும் இமைகளும், அந்த காதோரத்து சுருள் முடியும் மஞ்சளும் பாலும் கலந்த மாதிரி ஒரு நிறம். அந்த நிறம் அந்த வீட்டிலேயே யாருக்கும் இல்லை. அண்ணன்களுக்கு லேசா பொறாமை. இவன் ஒழுங்கா படிக்கலை, வேலையோ தொழிலோ இல்லை. ஆனாலும் இவனுக்கு பாரு எப்படிப்பட்ட பொண்ணு கிடைச்சிருக்கு. பையன் அதிர்ஷ்டக்காரன் தான் என்றார்கள். அவர்கள் 4 பேரும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். வசந்தா தேவின் பார்வையை பார்த்தே அவன் முடிவை கண்டு கொண்டார். ஏன், ஜீவமலர் கூட தன் தங்கை மாப்பிள்ளையை பார்த்தது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. பெரும்பாலும் ஆண்களிடம் அதிகம் பேசிவிட மாட்டாள் தேவமலர். அதே சமயம் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் பேசாமல் இருக்கவும் மாட்டாள். எதையும் மறைத்து பேசவோ செய்யவோ மாட்டாள். அனைவரிடமும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வாள். மனதில் பட்டதை சொல்லியும் விடுவாள். தங்கையை பார்த்தே அவள் விருப்பத்தை புரிந்து கொண்டாள். பெண் பார்க்கும் முன் தேவ் இந்த பெண்ணை பிடிக்கலை என்று சொல்லிவிட்டு வந்துடணும் என்றுதான் வந்தான். அதே மாதிரித்தான் தேவமலரும். இவ்வளவு பெரிய பணக்காரங்க ஏன் நம்ம வீட்டிற்கு வரணும், என்னை கல்யாணம் பண்ணணும் என்ற சந்தேகமும் இருந்ததால் மாப்பிள்ளை பிடிக்கலை என்று சொல்லிவிடுவோம் என்றுதான் வெகு இயல்பாக வந்து ஜூஸ் கொடுத்துவிட்டு ஆற அமர இருந்த பின் தான் தேவை நிமிர்ந்து பார்த்தாள். அவ்வளவுதான். மன்னவன் வீசிய மாய வலையில் பெண்ணவள் மாட்டிக்கொண்டு மீள முடியாமல் தவித்து திண்டாடினாள். அந்த குறும்புக்கார கண்ணனும் அவள் முகம் பார்த்து அவள் போட்ட சொக்கு பொடியில் சொக்கி போனான். மகனை தட்டிய வசந்தா, என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா என்றார். ஓகே. ஏதோ கனவு உலகத்தில் இருந்தபடியே அதே கேள்விதான் தேவமலரிடமும்.
அவளும் பிடிச்சிருக்கு என்றாள். அவ்வளவுதான். எது வீட்டாருக்கும் உறவுகளுக்கும் நிம்மதி. அப்புறம் என்ன சார், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, பிறகு என்ன, நாம் தட்டு மாற்றி உப்பு தாம்பாலம் மாற்றிக்கலாம் என்றார்கள். இரண்டு குடும்பமும் வரும்போதே அந்த எண்ணத்தில் வந்ததால் சட்டு பொட்டுன்னு நிச்சயத்தை செய்து கொண்டார்கள். வரும்போதே தேவமலருக்கு பட்டு சேலை, பிளவுஸ், நகை அனைத்தும் கொண்டு வந்ததால் உடனடியாக அங்கே நிச்சயம் செய்தார்கள். பரவாயில்லையே, தாய் தகப்பன் இல்லாத இந்த பெண்ணிற்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு என்று உறவுகள் சொல்ல தேவமலருக்கு அப்படியே வானத்தில் பறப்பது போல இருந்தது. அவள் இப்போதுதான் டீனேஜ் தாண்டிய பெண். அவளுக்குள் இன்னும் டீனேஜ் பருவத்திற்கான குறும்புகளும் கனவுகளும் இருந்தது. அவள் சபையில் மாமியார் கொடுத்த பட்டுப்புடவையை உள்ளே போய் கட்டிக்கொண்டு வர வசந்தா மருமகளுக்கு பூ வச்சு குங்குமம் வைத்து பன்னீர் தெளித்து வாழ்த்தியவர் அவள் கழுத்தில் கொண்டு வந்த வைர ஆரத்தை போட்டாள். அதை பார்த்த பெண் வீட்டு உறவுகள் வாயை பிளந்தார்கள். பெற்றவர்களை பொறுத்தவரை 3 மகன்களும் ஒரே மாதிரிதான். மூத்த 2 மருமகள்களுக்கும் வசதியான வீட்டு பெண்கள். இவர்கள் அந்தஸ்திற்காக வைர ஆரம் போட்டார்கள். அது அவங்க குடும்பத்தில் சாதாரணமானது. ஆனால் நடுத்தர குடும்பமான தேவமலர் உறவுகளுக்கு அந்த அவ்வளவு பெரிய வைர ஆரத்தை டிவி விளம்பரங்களில் தான் பார்த்து இருந்தார்கள். பெண் எங்கே எடுத்தாலும் அவள் இந்த குடும்பத்தின் மருமகள், அதற்கான மதிப்பையும் உரிமையையும் கொடுக்கணும் என்றுதான் மற்ற 2 மருமகள்களுக்கும் செய்த மாதிரி வைர ஆரம் போட்டார்கள். நடுத்தர குடும்பத்தில் இன்று தங்கம் விற்கும் விலைக்கு தங்க நகையே பெரிய விஷயமாக இருக்கும்போது வைரம் என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அதுவும் ஏதோ சின்ன தோடு மூக்குத்தி மோதிரம் என்றால் கூட பெரிதாக தெரியாது. இது வைர ஆரம். உறவினர்கள் வாயில் கை வைத்தார்கள். தேவமலருக்கும் வைர நகை போடுவார்கள் என்று எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. போட்டபின் ரொம்ப கெத்தாக இருந்தது. வைரங்கள் பிடிக்காது என்று சொல்லும் பெண்கள் குறைவுதானே. நல்ல விதமாக நிச்சயம் முடிந்து விட்டது. இனி எப்ப கல்யாணம் என்று உறவுகள் கேட்க வசந்தா தன் கணவரை பார்த்தபடி, எங்கள் வீட்டில் கடைசி கல்யாணம், அதனால் கல்யாண செலவு எங்களோடது, நீங்களும் பெண்ணும் மட்டும் வந்தா போதும், அதனால் எதற்கு தள்ளி போடணும், அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து நாள் குறித்துவிட்டு சொல்கிறேன் என்றார். சரி, அப்போ உங்கள் இஷ்டம் என்ற உறவுகள் பொண்ணுக்கு நகை நட்டு என்று தொடங்க அவங்க இஷ்டப்பட்டதை கொடுக்கட்டும் என்று வசந்தா முடித்து விட்டார். அதுதானே பார்த்தேன், உமாவதி எப்படி இந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் பார்த்தான் என்று இப்பத்தானே தெரியுது. எலி ஏன் அம்மனமா ஓடுதுன்னு. இவங்க பெண்ணுக்கு எதுவுமே வேணாம்னு உங்கள் இஷ்டம் என்றதால் தான் இந்த சம்பந்தம் போல என்று உறவுகள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். நிச்சயம் முடிந்து வந்த பின் திவ்யா, என்ன தேவ், பொண்ணுக்கிட்ட பேசினியா என்று கேட்க, இல்லை, ஃபோன் நம்பர் தெரியலை. சரி, இனி காலம் பூரா பேசத்தானே போகிறோம் என்று விட்டுட்டேன் என்றான். அத்தைக்கிட்ட நம்பர் இருக்கும் என்று வசந்தாவை பார்க்க, என்கிட்ட அவள் அக்கா நம்பர் தான் இருக்கு, நீ ஒன்றும் அவ கூட பேச வேண்டாம் தேவ். இன்னைக்கே பாதி கல்யாணம், இன்றைய காலத்தில் பாதி கல்யாணம் நிற்க காரணமே இப்படி ஃபோனில் பேசுவதால் தான். ஏன் நீ ஜெய் கூட பேசலை தானே, நீங்கள் நல்லா இல்லையா என்று கேட்க தேவ் சிரித்து விட்டான். பிறகு நிச்சயம் முதல் கல்யாணம் வரை திவ்யா ஜெய் கூட பேச முயற்சி செய்து தேவ் மூலமாக பேசினாள். சற்று பேசியவன், ஓகே திவி, கல்யாணத்துக்கு பிறகு நாம் சேர்ந்து இருக்கத்தானே போகிறோம், அப்போ நிறைய பேசத்தானே போகிறோம், இப்போ என்ன அவசரம், தேவ் சின்ன பையன், அவனை தொந்தரவு பண்ணாதே என்று முடித்து விட்டான். பிறகு திருமணம் வரை திவ்யா ஃபோன் பக்கமே போகலை. அதை நினைத்து தான் இப்போது தேவ் சிரித்தான். முறைத்த திவ்யா, போடா என்று சத்தம் இல்லாமல் சொல்லிவிட்டு சென்றாள். தேவமலரிடம் பேச எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் தேவி அப்படி இருப்பாளா? தன் அக்காவிடம் கேட்டாள், அவரோட ஃபோன் நம்பர் கொடு என்று. என்கிட்ட இல்லடி. ஏன்னா இந்த திருமண பேச்சு முழுவதும் உன் மாமியார் மூலம்தான் நடக்குது, அவங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்கு. சரி, அதை கொடு, நான் அவங்க கிட்டேயே கேட்குறேன். ஐயோ, என்னடி இது, நல்லாவா இருக்கு? ஊர் உலகத்தில் யாரும் நிச்சயமான பிறகு மணமக்கள் ஃபோனில் பேசிக்கிறது இல்லையா? பேசுகிறாங்க, ஆனால் பசங்க தான் பொண்ணோட நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தால் மாப்பிள்ளை தானே உனக்கு ஃபோன் பண்ணணும். நீயா பேசுறது நல்லா இருக்காதுடி என்று பேசி தங்கையை சமாதானப்படுத்த பார்த்தாள். ஆனால் அப்படியே கேட்டுக்கொள்ளும் ரகம் இல்லையே தேவமலர். எனவே அக்கா ஃபோனில் இருந்து மாமியாருக்கு அடித்து வசந்தா எடுத்ததும், ஹலோ அத்தை, நான் தேவி பேசுகிறேன்,
உங்கள் பையனோட ஃபோன் நம்பர் வேண்டும் என்று அவள் நேரடியாக கேட்கவும் வசந்தாவிற்கு திக்கென்று இருந்தது. என்ன இது, இந்த பெண் இவ்வளவு போல்டா, என்கிட்டயே என் மகன் நம்பரை கேட்குது என்று நினைத்தார். சற்று நேரம் மறுமுனையில் பலத்த மௌனம். ஹலோ ஹலோ என்று தேவி கூப்பிட்ட பிறகே சுதாரித்த வசந்தா, உன் ஃபோன் நம்பரை கொடு, தேவை பேசச் சொல்கிறேன் என்று கேட்டு வாங்கியவர் மகனிடம் நடந்ததை சொல்ல தேவ் சிரித்து விட்டான். விடுங்கம்மா, இந்த காலத்தில் யார் தான் பேசலை, நம்ம சுடரும் பேசினால் தானே, பிறகு என்ன, சுடரோட நம்பரை உன்கிட்ட கேட்டு வாங்கினது மாப்பிள்ளை தான், அவள் வீட்டில்தான் அண்ணன் தம்பி இல்லையே, அதுதான் அவளே நேரடியாக கேட்டிருக்கா என்றான். அதுவும் சரிதான், ஆனால் இது யாருக்கும் தெரிய வேண்டாம், இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையேம்மா என்று தேவ் சொல்ல, அது சரிதான், இருந்தாலும் அப்பா என்ன நினைப்பாரோ தெரியலை, திருமணம் முடியும் வரை இனி ரொம்ப அவகிட்ட பேசாத என்றார். இவனும் சரி என்றவன் அவள் நம்பரை வாங்கிய பின் உடனே ஃபோன் பண்ணலை. 2 நாள் கழித்து தான் பண்ணினான். ஹலோ என்றதும் நான் தேவி பேசுகிறேன். நான் தேவி என்றதும் ரொம்ப நல்ல பெயர் பொருத்தம் என்றான் சிரித்தபடி. இவளும் புன்னகைத்தாள். ஆமாம், எனக்கும் இப்போத்தான் அது புரியுது என்றாள் மெதுவாக. இப்போத்தான் புரியுது என்றாள். மெதுவாக புரியட்டும், இப்போ என்ன அவசரம், இன்னும் எத்தனையோ காலங்கள் நாம் சேர்ந்து பயணிக்க போகிறோம், அப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தெரியத்தான் போகுது. இந்த சின்ன இடைவெளி நமக்குள் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், அந்த ஆர்வம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முதலில் அதை இருவரும் அனுபவிப்போம், பிறகு இன்னும் 15 நாளில் திருமண தேதி குறித்து விட்டார்கள். எனக்கும் திருமண வேலைகள் இருக்கு, மீண்டும் திருமணத்தன்று சந்திப்போம், பாய் என்றான்.